இந்த செக்ஷன் ஃபுல்லா ரோஸ் செடி தாங்க நட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாம் பூத்து நின்னு அழகா இருக்கும்ல அதனால. ஒண்ணு பூத்தா இன்னொன்னு பூக்கும். அப்படி நல்லா அழகா பூத்துட்டு இருந்த மாடி தோட்டம், இப்போ பூக்கள் இல்லாம அப்படியே ஸ் அ வாடி போனேன்னா, அ ஸ்டக் ஆயி நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காங்கங்க. இப்போ நம்ம ரோஸ் செடிய பாதுகாத்து எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை இந்த 2 மாசம். இந்த தொட்டிக்குள்ள எதெல்லாம் முளைச்சிருக்குதுன்னு பாருங்களேன். மாதுளை செடி, இது சைனீஸ் பெட்டூனியா. இதுவும் மாடி தோட்டத்தில இது விதை மூலம் நெறைய வளரக்கூடியதுங்க. ஒரு செடி வச்சாலே போதும். அதில விதை வந்து வெடிச்சு, வெடிச்சு பக்கத்துல எல்லாம் அப்படியே முளைச்சுக்கிட்டே இருக்கும். இது சம்பங்கி கிழங்கு பக்கத்துல வச்சிருக்கிறது. இது நான் ஆன்லைன்ல வாங்குனதுங்க. ₹20ன்னு வாங்குனேன். வாங்கி வச்சு எனக்கு ஒரு வாட்டி பூத்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தொட்டியில அப்படியே காணாம போயிருச்சுங்க. மனசுக்குள்ள ஒரு எண்ணம். ஐயோ! காணாம போயிருச்சு. திலுத்து வரும், வரும், வரும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அது லைட்டா மொள மேல வந்து அப்படி திலுக்க தொடங்குச்சு. கொஞ்சம் சந்தோஷம் ஆயிருச்சு. அப்பா! உள்ளுக்குள்ள கிழங்கு இருக்கு. அழுகி போகல. வந்துருச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு கிளீன் பண்ணக்கூடிய டைம் நான் தோண்டி பார்த்தேங்களா, அதுல எல்லாம் மாவு பூச்சிங்க. இப்ப நான் கொல்லுறேன் பாருங்க. உள்ளுக்குள்ள அந்த கிழங்குக்குள்ள எல்லாம் மாவு பூச்சிங்க. அதெல்லாம் நான் இப்ப எடுத்து எடுத்து நான் கொன்னுகிட்டு இருக்கேன் பாருங்க. வெளியில தான் மாவு பூச்சின்னு பார்ப்போம். ஆனா இது கிழங்குலயே அந்த வெங்காயத்துல எல்லாம் வெங்காயம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள எல்லாம் மாவு பூச்சி வச்சிருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப நான் இடையில நான் பயந்துட்டேன் பார்த்தீங்களா? அது அழுகி போயிருச்சோன்னு உள்ள ஒரு பயம் எனக்கு வந்துருச்சு. சரி இந்த சின்ன இதுல இருந்து சம்மங்கில இருந்து கிழங்கு சின்ன கிழங்கு 2, 3 எடுத்து தனியா நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேனா, அது உடைஞ்சு போய் வந்துருச்சுங்க 2, 3 எல்லாம். 1ஓ 2ஓ தான் சின்ன கிழங்கா அப்படியே தனியா வந்துச்சு. சரி அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் பெருசாயிட்டு உள்ளத நட்டு வச்சுக்கிட்டு, ஒரு சிரட்டையில 1, பக்கத்துல ஒரு தொட்டியில அந்த வேர் இல்லாம வந்ததெல்லாம் நட்டு வச்சிருக்கேன். பார்க்கலாம் அந்த வேர் இல்லாம இருக்கிற சம்மங்கி வருதா அப்படின்ட்டு. சின்ன வெங்காயமா இருக்கிறத 2 ஒரு பிளாஸ்டிக் கப்புக்குள்ளேயும், சிரட்டைக்குள்ளேயும் வச்சுட்டேங்க. பார்க்கலாம் எப்படி வருது, வரலையா அப்படிங்கிறது. வரும்னு நம்பிக்கை இருக்குது. இதுவும் ஒரு ரோஸ் செடி இருந்ததுதாங்க. ரோஸ் செடின்னா, பிளாக் ரோஸ் இருந்த ரோஸ் தொட்டி. எப்படி இருக்குன்னு பாருங்க ரோஸ் செடி. கா காஞ்சே போயிருச்சுங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிருச்சு. இது காஞ்சு போனது இப்ப இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கும் அது காஞ்சு போய். ஆனா, அந்த தொட்டிய நான் மாத்தவே இல்ல. அதில ஒரு துளசி செடி பெருசா வளர்ந்துருந்துச்சு. அது நல்ல பெருசானா, நல்ல பெருசா வந்து நெறைய விதைங்கலாம் வச்சு நல்லா பெருசா நின்னனால, நான் அப்படியே அந்த தொட்டிய விட்டுட்டேன். அந்த துளசி செடியா அதில நிக்கட்டும் அப்படின்ட்டு. இப்ப தான் அந்த ரோஸ் செடிய காஞ்சு போனத நான் அப்படி வெட்டி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு கொடி ரோஸுங்க. இதுதான் மதர் பிளான்ட் என்ட்ட இருக்கிற அந்த கொடி ரோஸ். அதோட நிலைமைய பாருங்க. பூத்து நான் கட் பண்ணி விடாம அப்படியே நின்னு இந்த நிலைமைக்கு ஆயிருச்சு. ஏன்னா மாடி தோட்டம் கிளீன் பண்ண தானே போறேன். அந்த டைமுக்கு கிளீன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு, கிளறி விட்டு, அப்போ உரம் குடுத்துக்கலான்னு சொல்லி விட்டு, ரோஸ் செடியோட நிலைமைய பார்த்தீங்களா எப்படி நிக்குதுன்ட்டு. இதுவும் ஒரு கொடி ரோஸ் தாங்க. இப்ப நான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு, அதோட செடியிலேருந்து கட்டிங் எடுத்து வச்சு வளர்ந்தது தான் இந்த கொடி ரோஸு. அப்படி 2 கொடி ரோஸு பக்கத்திலேயே இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுருக்கேன். இனி தான் இந்த கொடி ரோஸெல்லாம் கட் பண்ணி விடணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.